ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு தோட்டத்துல மின்ட் துளசி வளர்ப்பை பத்தி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு செடி. பெருசா நம்ம வந்து கவனிக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற கவலையே கிடையாது. நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா போதும். ரெகுலரா தண்ணி ஊத்திட்டே இருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பரா பூக்கக்கூடிய வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னா மின்ட் துளசி. இதில் இருக்கக்கூடிய நறுமணமும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஸோ இதை எப்படி வளர்க்குறது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். நம்மக்கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க. க்ரோ பேக், சீட்ஸ், டென்சில் மேட்டர், பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ வந்துட்டு புதுசா செடிகளும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். மூலிகை செடிகள், பூச்செடிகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. இந்த செடியோட இலைகள் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து திருநீற்று பச்சிலையில அதோட சின்ன சைஸ் மாதிரி இருக்கும். ஸோ இலைகள் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா, கொஞ்சம் அந்த கார்னர் வந்துட்டு கொஞ்சம் கூர்மையா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதை நம்ம தொட்டு பார்த்தாலே அவ்வளோ நல்ல வாசம் வரும். நல்ல ஒரு இந்த ஹால்ஸ் மிட்டாயெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லையா, அதே அளவுக்கு நல்ல ஒரு காட் இருக்கக்கூடிய இலை. நம்ம வந்துட்டு அந்த சளி இருமல்லாம் வருது, தொண்டை கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது அப்படிங்கும்போது இது வந்துட்டு பச்சை இலையாவே நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா ஒரு ஹால்ஸ் மிட்டாய் சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் இந்த செடியில இருக்கும். இந்த மின்ட் துளசிக்கு விக்ஸ் துளசின்னு இன்னொரு பேருமே இருக்குங்க. இதோட இலைகளை நம்ம பறிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு விக்ஸ் மிட்டாய், ஹால்ஸ் மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நிறைய பேர் விக்ஸ் துளசி அப்படின்ற பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டு இலைகளுமே வந்து ஒண்ணுதான். ஸோ ரெண்டு செடியுமே ஒரே செடி தான். இதுல எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த இலைகளை நம்ம பச்சையாவும் சாப்பிடலாம், இல்ல காய வச்சு கூட நம்ம இந்த கசூரி மேத்தி எல்லாம் வந்து சமையல்ல போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்துட்டு நம்ம பச்சையா பறிச்சு அந்த டீ எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லெமன் டீ, மின்ட் டீ எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி டீயும் வச்சு குடிக்கலாம். இதுல ரொம்ப நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் மாதிரி நம்ம குடிக்கலாங்க. இதுல எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களும் இருக்கு. நம்ம இதை வந்துட்டு காய வச்சுட்டு எண்ணெயில எல்லாம் காய்ச்சும் போது நம்ம போட்டு காய்ச்சும் போது உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி மூச்சு சம்பந்தப்பட்டது, ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது வந்துட்டு ஒரு நல்ல மருந்தா இருக்குங்க. ஸோ ஒரு சின்ன செடி தான், நிறைய பெனிஃபிட்ஸ், நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு செடி. வளர்க்குறதும் ரொம்ப ஈஸிங்க. நல்லா அடர்த்தியா வளருங்க. இதுக்கு வந்துட்டு பெருசா நம்ம கவனிக்கணும், பராமரிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பாட்டிங் மிக்ஸ் மட்டும் கரெக்டா ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு சூப்பரா வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ இந்த செடி வந்துட்டு நமக்கு நர்சரிகளில் கிடைக்குது. இந்த செடி வந்துட்டு வளர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர்ல, லைட் பர்பிள் கலர், நம்ம துளசியோட பூக்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சின்ன சின்ன பூக்களும் வைக்குதுங்க. ஸோ இன்னும் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கல என்னோட செடி. நான் நர்சரிகளில் நான் வந்து பார்த்துருக்கேன். செடி வாங்க போகும்போது அங்கே வந்துட்டு பூக்களோடய வந்துட்டு இந்த செடி கிடைக்கும். ஸோ ரொம்ப அழகா இருக்கும் செடியும் அந்த பூவும் பார்க்கறதுக்கு. நர்சரிகளில் கிடைக்குது. அதை நம்ம வாங்கி வச்சு வளர்க்கலாம். ஸோ நம்ம வாங்கி வச்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து கட்டிங்ஸ் மூலியமாவும் நம்ம உற்பத்தி பண்ணலாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த செடி வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து கூட இந்த செடியை நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டா இந்த செடிக்கான தொட்டி சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது கொஞ்சம் புதினா மாதிரி படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி. நம்ம கீரை பேக் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த 12க்கு 6, 15க்கு 6 அந்த மாதிரியான கீரை பேக், இல்ல இந்த ரெக்டாங்குலர் ட்ரே எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான தொட்டிகள்லயுமே நம்ம வந்து வளர்க்கலாம். ரொம்ப சூப்பரா வளரும். இதுக்கு வந்து ஹைட் வந்துட்டு தேவையில்லை. கொஞ்சம் அகலமா நல்லா படர்ந்து போற மாதிரியான இடமா இருக்கு. நீங்க வந்து தரையில வைக்கிறீங்க அப்படின்னாலுமே தரையில வைக்கலாம். ரொம்ப சூப்பராகவே படர்ந்து வளருங்க. இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 2 பங்கு கோகோபீட் நம்ம சேர்க்கணும், 1 பங்கு மண், அதுக்கப்புறமா 1 பங்கு உரம். எதுக்கு இதுல வந்து 2 பங்கு கோகோபீட் சேர்க்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு நாள் தண்ணி ஊத்தல அப்படின்னாலுமே செடி அப்படியே வாடி போயிடுது, அப்படியே சுருங்கி போயிற மாதிரி இருக்கு. நம்ம மழைக்காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்காவது தண்ணி இருக்கணும். அந்த மண்ணில் வந்துட்டு ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. வெயில் காலமா இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 தடவையாவது நம்ம இதை வந்து தண்ணி ஊத்தி பார்க்கணும். இல்லைன்னா அந்த செடி வந்து வாடின மாதிரி ஆயிடுதுங்க. தண்ணீரை பொறுத்தளவுல நம்ம வந்து ரெகுலராகவே இதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாள் தண்ணி ஊற்றல அப்படின்னா கூட செடி வந்துட்டு ரொம்ப காஞ்ச மாதிரி அப்படியே சொங்கி போன மாதிரி ஆயிரும். ஸோ இதுக்கு வெயில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கொஞ்சம் செமி ஷேடான இடமா இருந்துச்சு அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஸோ வெயில் ஒரு காலை வெயில், அதுக்கப்புறமா மாலையில ஒரு 3 மணிக்கு மேலே வரக்கூடிய வெயில் இருந்துச்சுனாலே போதும். நல்ல உச்சி வெயில் வந்து இதுக்கு தேவையில்லைங்க. நம்ம புதினா வளர்க்கும் போது எப்படி ஒரு செமி ஷேடான இடத்துல வச்சு வளர்ப்போமோ அதே மாதிரி இதையுமே வந்துட்டு ஒரு செமி ஷேடான இடத்துல வைக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து செமி ஷேட் கிடைக்கல அப்படின்னா ஒரு 2 பெரிய செடி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த செடியோட இடுக்குல நீங்க வச்சுட்டீங்கனாலே போதும். ரொம்ப சூப்பரா இது வளருதுங்க. இதுக்கான உரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை மண்புழு உரமோ தொழு உரம் கொடுத்தா போதுங்க. 15 நாளுக்கு ஒரு தடவை பஞ்சகாவியம், மீன் அமிலம், புளிச்சமோர் கரைசல் இந்த மாதிரி மற்ற செடிகளுக்கு நம்ம உரம் கொடுக்கும்போது உரங்களை வந்து இது கொடுத்துக்கலாம். இதுக்கு பெருசா பூச்சி தாக்குதல்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாவு பூச்சி தொல்லை இருக்கும் இல்லையா, அந்த புதினால துளசில எல்லாம். ஸோ நம்ம கவனிக்காம விடும்போது மாவு பூச்சி தொல்லை வரும். அதிகப்படியான நேரங்கள்ல இதுல வந்து அந்த இலையில வந்து ஒரு காட்டம் இருக்கிறனால பெருசா பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது இல்லைங்க. எப்பவுமே செடி வந்து நல்ல பச்சை பசுமையா நல்ல ஹெல்தியாவே இருக்கும்.
அடுத்ததா இந்த செடியை நம்ம வந்துட்டு ஒரு சின்ன கட்டிங் இருந்தாலே போதும், நிறைய செடிகள் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்துட்டு வேர் வழியாவே நல்ல வேர் படர்ந்து வளரனால வேர் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி செடிகளா வந்து வளர ஆரம்பிச்சிருங்க. அதை நம்ம மறுநடவு பண்ணி அதை வந்து ஒரு புது செடியா உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த புதினா செடியை பொறுத்தளவுல, அதாவது இந்த மின்ட் துளசியை பொறுத்தளவுல நம்ம கட் பண்ணி விட தான் செடி வந்துட்டு நல்ல புது தளிர்கள் வச்சு ஹெல்தியா வளரும். நம்ம கவனிக்காம விட்டுட்டோம், நம்ம வந்து செடி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இலைகள்லாம் சீக்கிரமாவே பழுத்து போய் அந்த செடி பட்டு போயிருங்க. மின்ட் துளசியை பொறுத்தளவுக்கு இதுக்கு பச்சையா இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே அதுக்கான மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த இலைகள் காஞ்சாலுமே அதுக்கான மருத்துவ குணங்கள் அப்படியே தாங்க இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வளர்த்து நம்ம எக்ஸஸா வளர்ந்துருச்சு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது அதை நம்ம கட் பண்ணி காய வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி பொறுமையா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்ப நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு. அதே மாதிரி வளர்க்குறதும் ரொம்ப ஈஸியான இந்த செடியை கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பா வாங்கி வளருங்க. இந்த இலைகளை நம்ம வந்துட்டு ஆவி பிடிக்கும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த சுடுதண்ணியில போட்டு ஆவி பிடிக்கும் போதும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்குங்க. அதே மாதிரி நீங்க வந்துட்டு அந்த வாயில வந்து ஒரு பேட் பிரெத்னு சொல்லக்கூடிய ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு அப்படின்னாலுமே இந்த இலைகளை நம்ம தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு நம்ம வந்து வாய் கொப்பளிக்கலாம். நமக்கு ரெகுலராகவே வந்து ரெண்டு இலைகளை நம்ம வாயில போட்டு சாப்பிடும் போதும் அந்த ஸ்மெல்லும் வந்து நமக்கு இல்லாம இருக்குங்க. வீட்டுல கற்பூரவள்ளி, துளசி இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி இந்த மின்ட் துளசியுமே தாராளமா வளர்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா வளரக்கூடியதும் கூட. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.